ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பழி பாவங்களுக்கு அஞ்சாமல் அதர்மம் புரிந்தவர்களை திருந்தச் செய்ய கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உறுதி ஏற்றிடுவோம். கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து. கீழடியில் நடைபெற்று வரும் 7ஆம் கட்ட அகழாய்வு பணி அடுத்த மாதம் நிறைவடைகிறதா? தொல்லியல் துறை முடிவு செய்திருப்பதாக தகவல். கொரோனா இன்னும் முழுமையாக முடிவுக்கு வராததால் பள்ளிகளை திறப்பதில் நிதானம் காட்ட வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை பேராசிரியர் வேண்டுகோள். தமிழகத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நடிகர் சங்க வழக்கு நிலுவையில் இருப்பதால் கொரோனா காலத்தில் உயிரிழந்த நாடக நடிகர்களுக்கு உதவ முடியவில்லை. நடிகர் விஷால் வேதனை. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 45,000-ஐ கடந்தது. மேலும் 460 பேர் உயிரிழப்பு. விமான நிலையத்திற்கான நிலம் ஒதுக்கீடு உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் சார்ந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். தமிழகம், புதுச்சேரி உள்பட 5 மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய அரசு கடிதம். ஆப்கானிஸ்தானில் பிரிட்டன், கனடா உள்ளிட்ட நாடுகளின் மீட்பு பணிகள் நிறைவு. காபுல் விமான நிலையத்திற்கு தாலிபான்கள் சீல் வைப்பு. காபுல் விமான நிலையம் அருகே மீண்டும் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாக அமெரிக்கா எச்சரிக்கை. பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தல். பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பவினா பெண்ணுக்கு 3 கோடி ரூபாய் பரிசு. குஜராத் மாநில அரசு அறிவிப்பு. விரிவான செய்திகள். பழி பாவங்களுக்கு அஞ்சாமல் அதர்மம் புரிந்தவர்கள், கொடுமைகளை நிகழ்த்தியவர்கள், அறத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டவர்களை திருந்திடச் செய்வதற்கு கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உறுதி ஏற்றிடுவோம் என்று கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து செய்தியில், தர்மம் செழித்திடவும் தீமைகள் புரிவோரை வீழ்த்திடவும் கிருஷ்ண பகவான் அவதரித்த திருநாளை கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடும் அனைவருக்கும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கிருஷ்ணர் உடன் இருந்து காத்திடுவார், பகையையும் துரோகத்தையும் எதிர்த்து ஜெயித்திடும் ஆற்றலை தந்திடுவார் என்ற நம்பிக்கையில் கோகுலாஷ்டமி அன்று கிருஷ்ணர் வழிபாட்டை மக்கள் மேற்கொள்கின்றனர். இந்த நாளில் தங்கள் வீடுகளுக்கே கிருஷ்ணர் வருவதாக எண்ணி மகிழ்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் கொரோனா பெருந்தொற்றில் இருந்து அனைவரும் முழுமையாக விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்திட பிரார்த்தனை செய்வோம் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மேலும் தெளிந்த தண்ணீரை போல குழப்பமும் தடுமாற்றமும் இல்லாமல் மனதை நிலைநிறுத்தி பலனை எதிர்பாராமல் கடமையை செய்தால் எடுத்த செயலில் வெற்றி பெறலாம் என்ற கிருஷ்ணரின் கீதை உபதேசத்தை நெஞ்சில் நிறுத்திடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதோடு மட்டுமின்றி பழி பாவங்களுக்கு அஞ்சாமல் அதர்மம் புரிந்தவர்கள், கொடுமைகளை நிகழ்த்தியவர்கள், அறத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டவர்களை திருந்திடச் செய்வதற்கு கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உறுதியேற்றிடுவோம் என்றும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பாரா ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை பவினா பட்டேலுக்கு குஜராத் அரசு 3 கோடி ரூபாய் பரிசு அறிவித்திருக்கிறது.
பாரா ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பவினா பட்டேல் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இதையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர், தங்களது திடமான உறுதியும் திறமையும் இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பதாகவும், தங்களது அசாதாரண சாதனைக்கு வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெள்ளிப் பதக்கம் வென்றதன் மூலம் நினைவு கூறத்தக்க வரலாற்றை பவினா பட்டேல் எழுதியுள்ளதாகவும், அவரது விளையாட்டு வாழ்க்கை ஊக்கமளிப்பதுடன் மேலும் பல இளைஞர்களை விளையாட்டுத் துறையை ஈர்க்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பவினா பட்டேலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி, அவருக்கு 3 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்திருக்கிறார். டோக்கியோ பாரா ஒலிம்பிக் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை பெற்றுத் தந்துள்ள பவினா பட்டேல் தனது பதக்கத்தை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதாக பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் மகளிர் ஒற்றையர் டேபிள் டென்னிஸ் கிளாஸ் 4 பிரிவில் இந்திய வீராங்கனை பவினா பட்டேல் வெள்ளிப் பதக்கம் வென்றார். போட்டிக்கு பின் காணொலி வாயிலாக பேசிய அவர், இன்றைய போட்டியின் போது தான் பதற்றமாக இருந்ததாகவும், அதனால் தன்னால் ஆட்ட உத்திகளை செயல்படுத்த முடியவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார். அடுத்த முறை நிச்சயமாக தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன் என்றும் நம்பிக்கை தெரிவித்த அவர், தன்னுடைய பதக்கத்தை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதாகவும், தனக்கு உறுதுணையாக இருந்த பயிற்சியாளர், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். கொரோனா இன்னும் முழுமையாக முடிவுக்கு வராத சூழலில் பள்ளிகளை திறப்பதில் நிதானம் காட்டுமாறு மத்திய, மாநில அரசுகளை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை பேராசிரியர் திரு நவீத் துவிக் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பரவல் காரணமாக இந்தியாவில் கடந்த 1.5 ஆண்டுகளாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளதால் பள்ளிகளை மீண்டும் திறக்க பல மாநில அரசுகள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. பள்ளிகள் திறக்கப்படும் சூழலில் பெற்றோர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக பேசிய டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை பேராசிரியர் திரு நவீத் துவிக், கொரோனா இன்னும் முழுமையாக முடிவுக்கு வராத சூழலில் பள்ளிகளை திறப்பதில் நிதானம் காட்டுமாறு மத்திய, மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு இன்னும் தடுப்பூசி போடப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய பேராசிரியர் திரு நவீத் துவிக், போக்குவரத்து, வகுப்புகளில் சமூக இடைவெளி கடைபிடிப்பதில் சிக்கல்கள் இருப்பதாக தெரிவித்தார். மாணவர்கள் அறைக்குள் இருக்கும் சூழலில் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம் என்று குறிப்பிட்ட அவர், அடுத்த 2 மாதங்களில் பண்டிகை காலம் வருவதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதே சமயம் பள்ளிகளில் சுவாச சுகாதாரம், தூய்மை ஆகியவை உள்ளதா என்பதை உறுதி செய்யவும் மத்திய, மாநில அரசுகளுக்கு திரு நவீத் துவிக் அறிவுறுத்தியுள்ளார். கேரளாவில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதால் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. கேரளாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதையடுத்து கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதன்படி இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இதனால் முக்கிய நகரங்களில் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை கடைகள் தவிர மற்ற கடைகள் அனைத்தும் மூடப்பட்டன. மேலும் அத்தியாவசிய பணிகளை தவிர்த்து மற்ற வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. திருவனந்தபுரம், கண்ணூர், கொச்சி, கோழிக்கோடு, காசர்கோடு உள்பட முக்கிய நகரங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்தியாவசிய தேவையின்றி இயங்கும் வாகனங்கள், வெளியே சுற்றித் திரிபவர்கள் ஆகியோருக்கு அபராதம் விதித்த போலீசார் அவர்களை எச்சரித்து திருப்பி அனுப்பினர். நாளை முதல் கேரளாவில் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. விமான நிலையம் அமைப்பதற்கு நிலம் ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் சார்ந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு தமிழகம், புதுச்சேரி உள்பட 5 மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. நாட்டில் பயணிகள் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளில் 20,000 கோடி ரூபாய் செலவில் விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்து மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறது. அதற்காக நிலம் ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் சார்ந்த நடவடிக்கைகள் துரிதப்படுத்துமாறு
தமிழகம், புதுச்சேரி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்க மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, திருச்சி ஆகிய விமான நிலையங்களில் உள்கட்டமைப்பு பணிகளுக்கான நிலத்தை ஒதுக்கீடு செய்து தர கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கோவை, மதுரை விமான நிலையங்களில் இருந்து சர்வதேச விமானங்களை இயக்கும் நடவடிக்கைகளுக்கு 100% கூடுதல் கடன் உதவி அளிக்க ஒப்புதல் வழங்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறையில் இந்தியா மிகப்பெரிய இலக்கை அடையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வானொலியில் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய விளையாட்டு தினத்தில் ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தயான் சந்தின் சாதனைகளை நினைவு கூர்ந்தார். ஒலிம்பிக்கில் 40 ஆண்டு காலத்திற்கு பின் இந்தியா பதக்கத்தை வென்றதை குறிப்பிட்ட பிரதமர், தயான் சந்த் தற்போது இருந்திருந்தால் இதனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றிருப்பார் என குறிப்பிட்டார். விளையாட்டுகளில் அதிகரித்து வரும் இளைஞர்களின் ஈடுபாடு தயான் சந்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். கிராமங்கள், நகரங்களில் உள்ள அனைத்து மைதானங்களிலும் விளையாட்டு வீரர், வீராங்கனைகள் உரிய பயிற்சி பெற்று தங்களது பங்களிப்பை அளித்தால் மட்டுமே நாடு விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய இலக்கை அடையும் என்று தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் தூய்மை பணிகளில் கடந்த பல ஆண்டுகளாக முன் உதாரணமாக திகழ்ந்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் அமைந்துள்ள கீழடியில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கீழடி அருகே உள்ள கொந்தகை, அகரம் மற்றும் மணலூர் பகுதிகளில் 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 2014ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை சார்பில் தொடங்கிய இந்த அகழாய்வு பணி கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் தமிழக தொல்லியல் துறையின் சார்பில் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு முதல் கொந்தகை, அகரம், மணலூர் பகுதிகளிலும் இந்த பணிகள் விரிவுபடுத்தப்பட்டன. மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்துடன் அகழாய்வு நிறுத்தப்பட்டு குழிகள் மூடப்பட்ட நிலையில் ஆவணமாக்கல் பணிகள் மட்டுமே நடைபெறும். அதன் அடிப்படையில் தற்போது நடைபெற்று வரும் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் அடுத்த மாதத்துடன் நிறைவு பெற உள்ளதாக தமிழக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். 8ஆம் கட்ட ஆய்வுகளுக்கு ஒதுக்கப்படாததால் மீண்டும் பணிகளை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, மத்திய மேற்கு, தென்மேற்கு வங்கக்கடல், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடிகர் சங்க வழக்கு நிலுவையில் இருப்பதால் கொரோனா காலத்தில் உயிரிழந்த நாடக நடிகர்களுக்கு உதவ முடியவில்லை என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். நடிகர் விஷால் தனது 44வது பிறந்த நாளையொட்டி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஆசிரமத்தில் ஆதரவற்றோருக்கு பிரியாணி வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் அந்த கேஸ் லிஸ்ட் ஆகிறதுக்கு முழுமையாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த 2 ஆண்டுகளாக 250 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. எங்களால் உதவி செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. திரும்ப அந்த புது பாடி வந்து மறுபடியும் பழையபடி ரொம்ப செழிப்பாக அந்த அசோசியேஷனும் அந்த ட்ரஸ்ட்டும் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆர்டிஸ்ட்டு, முக்கியமாக தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு
நாட்டுப்புற நாடக நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவினா எங்கள் காதுக்கு வந்ததுன்னா நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். புதுச்சேரியில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பது தொடர்பான மோதல் காரணமாக நல்லவாடு, வீராம்பட்டினம், வம்பா கீரப்பாளையம் ஆகிய கிராமங்களில் 600க்கும் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீராம்பட்டினம் மீனவ கிராம மக்கள் கடலில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுருக்குமடி வலை பயன்படுத்துவதில் வீராம்பட்டினம், நல்லவாடு கிராம மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. மோதலை கட்டுப்படுத்த போலீசார் அறிவுறுத்தியதுடன் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக இரு கிராம மீனவர்களிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரவும் மீனவர்களை எச்சரிக்கும் விதமாகவும் போலீசார் மீண்டும் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக நல்லவாடு, வீராம்பட்டினம், வம்பா கீரப்பாளையம் ஆகிய கிராமங்களில் தலா 200 பேர் மீது மொத்தம் 600 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் இந்த 3 மீனவ கிராமங்களிலும் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக வீராம்பட்டினத்தில் மீனவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வராததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மீனவ கிராமங்களிடையே பதற்றத்தை தவிர்க்க சமாதான பேச்சு நடத்தவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பிரிட்டன், கனடா உள்ளிட்ட நாடுகள் மீட்பு பணிகளை முடித்துக் கொண்டதால் காபூல் விமான நிலையத்திற்கு தாலிபான்கள் சீல் வைத்தனர். கடந்த 15ஆம் தேதி ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் அவர்களுக்கு அஞ்சி ஆப்கானில் இருந்து வெளிநாட்டினர் தங்களது சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். அவர்களுக்காக அந்தந்த நாடுகள் சிறந்த விமானங்களை இயக்கியது. அதே சமயம் தாலிபான்கள் மீதான அச்சம் காரணமாக ஆப்கானை சேர்ந்த மக்களும் பிற நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தனர். இதனால் காபூல் விமான நிலையத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது. சமீபத்தில் காபூல் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் அமெரிக்க ராணுவத்தினர் உட்பட 180 பேருக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. அதன்படி பிரிட்டன், கனடா, துருக்கி உள்ளிட்ட பல நாடுகள் மீட்பு நடவடிக்கைகளை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளன. அமெரிக்காவும் காபூலில் இருந்து படையை திரும்பப் பெற தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் காபூல் விமான நிலையத்திற்கு தாலிபான்கள் சீல் வைத்தனர். மேலும் பொதுமக்கள் யாரும் விமான நிலையத்திற்கு வரவேண்டாம் என்று தாலிபான்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தாலிபான்களின் நடவடிக்கையால் காபூல் விமான நிலையம் வழியாக யாரும் வெளியேற முடியாத இக்கட்டான சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. ஒரு சிலர் தரைமார்க்கமாக பாகிஸ்தானை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். தமிழகத்தில் கொடைக்கானல் நகராட்சியில் 100% தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பழனியில் ஓரிரு நாட்களில் 100% தடுப்பூசி செலுத்தி முடிக்கப்படும் என்றும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து மாவட்டங்களிலும் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக சிறப்பு முகாம் நடைபெறுவதாக தெரிவித்தார். எல்லா மாணவர்களுக்கும் தமிழகத்தின் கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளாக இருந்தாலும், தனியார் கல்லூரிகளாக இருந்தாலும், அல்லது அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரிகளாக இருந்தாலும், சென்னையை பொறுத்தவரை 122 கல்லூரிகளுக்கு அந்தந்த முதல்வர்களுக்கு தாக்கீது அனுப்பப்பட்டு கல்லூரி மாணவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வருகிற புதன்கிழமை நானே லயோலா கல்லூரி மாணவர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாமை தொடங்கி வைக்கவிருக்கிறேன். தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளை படிப்படியாக அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமராஜா கோரிக்கை வைத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் கடைகளுக்கு ஒரே சீரான வாடகை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது வேண்டுகோள் விடுத்தார். செஸ் வரி என்பது வேளாண் விளைபொருட்களுக்கு செஸ் வரி வசூலிக்கப்படுகிறது. அதில் பெரிய லாபகரமான பூதகரம் இல்லை. அங்கு அதிகாரியுடைய அத்துமீறல் நடைபெற இருக்கிறது. ஆகவே செஸ் வரியை ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கையாக வலியுறுத்துகிறோம். சுங்கச்சாவடிகள் என்பது தமிழகத்திலே அதிகமான சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. அது ஒரு தொழில் கூடமாக மாறி இருக்கிறது. சாதாரண எங்கள் வியாபாரிகளை விட பெரிய வியாபாரமாக தொழில்கூடமாக மாறி இருக்கிறது. அதை படிப்படியாக குறைக்கப்பட வேண்டும். காலாவதியான டோல்கேட்டுகளை அகற்றப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்.
தியாக தலைவி சின்னம்மா பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் புதுப்பாக்கம் சிறுச்சேரி ஊராட்சி அமமுக சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. தியாக தலைவி சின்னம்மா பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பாக்கம் சிறுச்சேரி ஊராட்சி கழகம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் புதுப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக கண் பரிசோதனை செய்யப்பட்டு மூக்கு கண்ணாடி மற்றும் முகக்கவசம் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருப்போரூர் ஒன்றிய மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி குப்புலட்சுமி அறிவகம், இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க மாநில தலைவர் வியாசர்பாடி திரு என் ராஜி, இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்கம் மாநகர் போக்குவரத்து கழக தெற்கு மண்டல பொறுப்பாளர் திரு TS அறிவகம், திருப்போரூர் ஒன்றிய கழக செயலாளர் முட்டுக்காடு ஏ முனுசாமி, மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் மகாலட்சுமி பாஸ்கர், எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய கழக செயலாளர் திரு ரகுபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் திராவிடத் தலைவர் அண்ணன் டிடிவி அவர்களின் ஆணைக்கிணங்க செங்கற்பட்டு தெற்கு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் புதுப்பாக்கம் கிராமத்தில் நடைபெறும் இந்த மாபெரும் கண் சிகிச்சை முகாமினை திருப்போரூர் ஒன்றிய கழக இணை செயலாளர் திருமதி குப்புலட்சுமி அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் இங்கே கண் சிகிச்சை முகாம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கண் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் தேவையான கண் கண்ணாடி, மாஸ்க்கு, சானிடைசர் உள்ளிட்ட பொருட்கள் அனைவரும் வழங்கப்படுகிறது. கண் அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்கள் அனைவருக்கும் கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண் அறுவை சிகிச்சை முகாமிலே 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். பெற்ற குழந்தையை தாயை கொடூரமாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் தாய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த வடிவழகருக்கும் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே காரம்பள்ளியை சேர்ந்த துளசி என்பவருக்கும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 4 வயதில் கோகுல் என்ற குழந்தையும் 2 வயதில் பிரதீப் என்ற குழந்தையும் உள்ளனர். கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த துளசி தனது கணவனை மிரட்டும் வகையில் குழந்தை பிரதீப்பை கொடூரமாக தாக்கி அதனை தனது செல்போனில் பதிவு செய்துள்ளார். இந்த சம்பவம் கடந்த பிப்ரவரி மாதம் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வடிவழகனுக்கும் துளசிக்கும் இடையே பிரச்சினை மேலும் அதிகமானதால் துளசியை அவரது சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளார். துளசி தனது தாயார் வீட்டில் தற்போது வசித்து வரும் நிலையில் குழந்தையை கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இதைத் தொடர்ந்து குழந்தையை தாக்கிய துளசி மீது சத்தியமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே கோவிலுக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை தமிழக அரசு மீட்க வேண்டுமென்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கேளம்பாக்கம் அடுத்த ஏகாட்டூர் வாணியம் சாவடி பகுதியில் கோவிலுக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலம் இருந்தது. வெளியூரில் இருந்து வியாபாரம் செய்வதற்காக வருபவர்கள் இந்த பகுதியில் உள்ள மண்டபத்தில் தங்கி வாணிபம் செய்து வந்ததால் வாணியம் சாவடி என்று பெயர் பெற்றது. அப்படி வணிகம் செய்ய வந்த ஒரு குடும்பத்தினர் அங்குள்ள கோவிலில் தங்கி பணிகளை செய்து வந்தனர். நாளடைவில் அந்த குடும்பத்தினர் கோவிலுக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து அனுபவித்து வருகின்றனர். மேலும் தனியார் தொழிற்சாலை வாகனங்கள் நிறுத்துவதற்கும் இந்த நிலத்தில் இடத்தை ஒதுக்கியுள்ளனர். கோவில் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளவர்கள் மீது தமிழக அரசு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோயில் இங்கே இருக்குது, நாங்கள் வந்து அவங்க வெளியூரில் வந்து தங்கின்னு கோயிலை வந்து நாங்கள் பராமரிக்கிறோம், எல்லாம் நல்லது கட்டு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்குறாங்க. கேட்டதுனால எங்கள் ஊரில் பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கோயில் வேலை செய்யல செஞ்சுங்க சொல்லி விட்றாங்க. இவங்க இங்கே இருந்துட்டு கோயிலில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து நிலத்தோட மதிப்பு ஏறதுனால இவங்க வந்து எல்லாம் அடியால் வச்சுக்கிட்டு எல்லா இடத்தையும் இவங்க சொந்தமாகிற மாதிரி கேஸை போட்டுட்டு இது வரைக்கும் எங்களை மிரட்டிட்டு வந்திருக்காங்க. குறைஞ்சது ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள சொத்துக்கு அது ஒரே குடும்பம் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருக்காங்க. யாருமே ஊருக்கார கோயில் திருவிழா கூட பண்ண கொடுத்துல எங்களை
கலாட்டா பண்ணுறது, கோயில் திருவிழா போட்டால் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வச்சு தான் கோயில் திருவிழா பண்ணிக்கிறோம் இது வரைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தலையிட்டு அதிகாரிகள்லாம் முன்னு இருந்து இந்த கோயில் இடத்த மீட்டு எங்களுக்கு வந்து கிராமத்துக்கு ஒப்படைக்குமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் கார்த்திகா. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.